இதயம். அது உன் வழியை பின்தொடரும் வாழ்வினிதம், பின்தொடரும் வாழ்வினிதம். உன் நினைவில் சங்கமிக்கும் என் இதயம். அது உன் வழியை பின்தொடரும் வாழ்வினிதம், பின்தொடரும் வாழ்வினிதம். உன்னுறவினில் வழி பிறந்தது, உண்மை அன்பின் சுவை தெரிந்தது, தன்னலத்தின் தலையறும் உந்தன் இயேசுவே. உன்னினவினில் வழி பிறந்தது, உண்மை அன்பின் சுவை தெரிந்தது, தன்னலத்தின் தலையறும் எந்தன் இயேசுவே. உன் வழியினில் நான் நடந்திட, உன் பணியினை நான் தொடர்ந்து, உன்னுடலம் குருதியுமே உறுதி தந்தது. உந்தன் அன்புக்கு எல்லை இல்லையே, உன் நினைவில் துன்பம் இல்லையே. உந்தன் அன்புக்கு எல்லை இல்லையே, உன் நினைவில் துன்பம் இல்லையே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்துவுக்களே பிரியமான உறவுகளே, மீண்டும் ஒரு அழகிய நாளிலே இறைவன் எங்கள் ஒவ்வொருவரையும் சந்திக்க இந்த திருப்பலி வழியாக வருகின்றார். இன்றைய நாளிலே நாங்கள் அன்னை மரியாளினுடைய வியாகுலத்தை நினைவு கூறுகின்றோம். வியாகுல அன்னையாக எங்களுக்கு தந்திருக்கின்ற அன்னை மரியாள், அவளைப் போலவே நாங்களும் வாழ்வில் சந்திக்கின்ற துன்பங்களை தாங்குகின்ற மக்களாக, அதனூடாக நாங்கள் இறைவனுடைய அருளை, இறைவனுடைய இரக்கத்தை பெறுகின்ற மக்களாக மாற இன்றைய நாளிலே எங்களை அழைத்து நிற்கின்றாள். ஆகவே நாங்கள் அன்னையோடு மன்றாடுவோம். எங்களுடைய துன்பங்களை, எங்களுடைய சிலுவைகளை நாங்கள் அன்னையோடு எடுத்து சென்று மன்றாடுவோம். ஆண்டவரே, இவற்றை நீக்கியறலும் ஆண்டவரே, ஆயினும் நான் உமது அடிமை, உமது சொற்படியே எனக்கு நிகழட்டும். உம்முடைய நினைவு என்னவோ, உம்முடைய எண்ணங்கள் என்னவோ, அவற்றையே நீர் என் வாழ்வில் செயல்படுத்தும் என்று அன்னையோடு சேர்ந்து நாங்களும் எங்களை ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை நாங்கள் தகுதியுள்ளவர்களாக ஒப்புக் கொடுக்க எங்களுடைய பாவங்களை நினைந்து இறைவனிடம் மன்னிப்பு கேட்டு மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையின் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எங்களுக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, சிலுவையில் உயர்த்தப்பட்டோம் திருமகனோடு அவருடைய அன்னையும் அருகிலிருந்து துன்புற திருவுளமானீரே, உமது திரு அவை மரியாவோடு கிறிஸ்துவின் பாடுகளில் பங்கேற்பதால் அவருடைய உயிர்ப்பிலும் பங்கேற்க தகுதி பெறுவதாக உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார், அனைவரும் என்றென்றும் மீட்படைய காரணமானார். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வசனங்கள் 7 முதல் 9 நிறைவு பெற. சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து இவ்வுலகில் வாழ்ந்த காலத்தில் தம்மை சாவில் இருந்து காப்பாற்ற வல்லவரை நோக்கி உரத்த குரல் எழுப்பி கண்ணீர் சிந்தி மன்றாடி வேண்டினார். அவர் கொண்டிருந்த இறைப்பற்று கலந்த அச்சத்தை முன்னிட்டு
கடவுள் அவருக்கு செவிசாய்த்தார். அவர் இறை மகனாய் இருந்தும் துன்பங்கள் வழியே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். அவர் நிறைவுள்ளவராகி தமக்கு கீழ்ப்படிவோர் அனைவரும் என்றென்றும் மீட்படைய காரணமானார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் பதிலாக, ஆண்டவரே, முகத்தின் ஒளி அடியேன் மீது வீசச் செய்யும். ஆண்டவரே, முகத்தின் ஒளி அடியேன் மீது வீசச் செய்யும். ஆண்டவரே, முகத்தின் ஒளி அடியேன் மீது வீசச் செய்யும். ஆண்டவரே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். நான் ஒருபோதும் வெட்கமடைய விடாதேயும். உமது நீதிக்கேற்ப என்னை விடுவித்தருளும். செவிகளை என் பக்கம் திருப்பியருளும். விரைவில் என்னை மீட்டருளும். ஆண்டவரே, முகத்தின் ஒளி அடியேன் மீது வீசச் செய்யும். எனக்கு அடைக்கலம் தரும் கற்பாரையாயிரும். என்னை பாதுகாக்கும் வலிமை மிகு கோட்டையாயிரும். ஆம், என் கற்பாரையும் கோட்டையும் நீரே. உமது பெயரின் பொருட்டு எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தி அருளும். ஆண்டவரே, முகத்தின் ஒளி அடியேன் மீது வீசச் செய்யும். அவர்கள் எனக்கென விரித்து வைத்துள்ள வலையிலிருந்து என்னை விடுவித்தருளும். ஏனெனில் நீர் எனக்கு அடைக்கலம். உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். வாக்கு புரளாத இறைவனாகிய ஆண்டவரே, நீர் என்னை மீட்டருள்வீர். ஆண்டவரே, முகத்தின் ஒளி அடியேன் மீது வீசச் செய்யும். ஆண்டவரே, முகத்தின் ஒளி அடியேன் மீது வீசச் செய்யும். தூய கன்னிமரியா பேறு பெற்றவர். ஏனென்றால் மறைசாட்சியின் வெற்றி வாகையை ஆண்டவரின் திருச்சிலுவை அடியிலேன் என்று சாகாமலே அவர் பெற்றுக்கொண்டார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய ஜோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் சிலுவை அருகில் ஜேசுவின் தாயும் தாயின் சகோதரியும் குலோப்பாவின் மனைவியுமான மரியாவும் மகதலா மரியாவும் நின்று கொண்டிருந்தனர். ஜேசு தம் தாயையும் அருகில் நின்று தம் அன்பு சீடரையும் கண்டு தம் தாயிடம், அம்மா, இவரே உம் மகன் என்றார். பின்னர் தம் சீடரிடம், இவரே உம் தாய் என்றார். அந்நேரம் முதல் அச்சீடர் அவரை தம் வீட்டில் ஏற்று ஆதரவளித்து வந்தார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவுக்குள்ளே பிரியமான உறவுகளே, இன்றைய நாளிலே நாங்கள் வியாகுல அன்னையுடைய நினைவு தினத்தை கொண்டாடுகின்றோம். இந்த வியாகுலம் என்பது
துன்பம் அல்ல, அதாவது இந்த உலகியல் பார்வையிலே நாங்கள் துக்கப்படுகின்றோம், அழுகின்றோம், அதுவல்ல இந்த வியாகுலம். மாறாக இந்த வியாகுலம் என்பது நாங்கள் இறைவனுடைய வழியை பின்பற்றுகின்ற போது நாங்கள் சந்திக்கின்ற சிலுவைகளாக இருக்கின்றது. நாங்கள் இந்த உலகிலே ஏன் துக்கப்படுகின்றோம் என்றால், பெரும்பாலான நேரங்களிலே நாங்கள் எங்களுடைய சொந்த நிலைமைகளை நினைத்து துக்கப்படுகின்றோம். எங்களுடைய சொந்த கவலைகள், எங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறாமல் போன போது நாங்கள் துக்கப்படுகின்றோம். ஆனால் இந்த வியாகுலம் என்பது அதற்கு எதிர்மாறான ஒன்றாக இருக்கின்றது, அதற்கு எதிரானது ஒன்றாக இருக்கின்றது. இந்த வியாகுலம், இந்த துயரம் என்பது நாங்கள் பிறருக்காக எங்களை உடைத்து ஒப்புக் கொடுக்கின்ற போது, பிறருக்காக எங்களை காணிக்கையாக்குகின்ற போது, பிறருக்காக எங்கள் வாழ்வை நாங்கள் பகிர்ந்து வாழுகின்ற போது ஏற்படுகின்ற துயரமே இந்த வியாகுலம் என்று அழைக்கப்படுகின்றது. அன்னை மரியா அவளுடைய வாழ்க்கையிலே 7 வியாகுலங்களை அவள் சந்தித்திருக்கின்றாள். அவளுடைய வியாகுலம் ஆரம்பிப்பது லூக்கா நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 33-35 வசனங்களில் நாங்கள் பார்க்கின்றோம். சிமியோனின் வார்த்தைகள். ஆண்டவர் இயேசுவை ஆலயத்தில் அர்ப்பணிக்கின்ற போது சிமியோன் கூறுவார், உமது இதயத்தை ஒரு வாள் ஊடுருவும் என்று. அந்த வாள் எதுவென்றால், அன்னை மரியாள் சிலுவையிலே தன்னுடைய மகன் இறப்பதை பார்த்து இந்த உலகத்தின் மீட்புக்காக சிலுவை அடியில் என்று சாகாமல் மரித்த விசுவாசியாக, அதாவது மறைசாட்சியாக அவள் மாறுகின்றாள். அதுதான் அந்த வியாகுலமாக மாறுகின்றது. ஆகவே லூக்கா நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 33-35 வசனங்களை ஆரம்பிக்கின்ற வியாகுலம் ஆண்டவர் இயேசுவை கல்லறையில் அடக்கம் செய்ய மட்டும் அவளுடைய வாழ்வில் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. இவ்வாறாக அவள் அன்னை மரியாள் அனைத்தையும் இறைவனுக்காக ஒப்புக் கொடுத்து அந்த துயரங்களை, அந்த வியாகுலத்தை தன்னுடைய வாழ்வில் ஏற்றுக்கொள்கின்றார். 2வது வியாகுலமாக நாங்கள் பார்க்கின்றோம் மத்தேயு நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 13-15 வசனங்களிலே ஆண்டவர் இயேசுவை எகிப்துக்கு அழைத்து கொண்டு சென்றது 2வது வியாகுலமாக இருக்கிறது. 3வது வியாகுலமாக லூக்கா நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 41-50 வசனங்களை நாங்கள் பார்க்கின்றோம். ஆண்டவர் இயேசுவை ஆலயத்திலே தொலைத்து விட்டு தேடி திரிந்தது. 4வது வியாகுலமாக லூக்கா நற்செய்தி 23ஆம் அதிகாரம் 27-31 வசனங்களை நாங்கள் பார்க்கின்றோம். ஆண்டவர் இயேசுவை தன்னுடைய மீட்பு பயணத்தின், அதாவது கல்வாரி பயணத்திலே அன்னை மரியாள் சந்திக்கின்றாள். 5வது வியாகுலமாக யோவான் நற்செய்தி 19ஆம் அதிகாரம் 25-30 வசனங்களை நாங்கள் பார்க்கின்றோம். ஆண்டவர் இயேசுனுடைய இறப்பு, சிலுவை அடியிலே இருந்து ஆண்டவர் இயேசுனுடைய இறப்பை அவள் கண்ணூடாக காண்பது 5வது வியாகுலமாக இருக்கின்றது. 6வது வியாகுலமாக லூக்கா நற்செய்தி 23ஆம் அதிகாரம் 50-54 வசனங்களில் நாங்கள் பார்க்கின்றோம். ஆண்டவர் இயேசுவினுடைய உடலை சிலுவையிலிருந்து இறக்கிய பொழுது அந்த காயங்களோடு, அந்த துளைகளோடு ஆண்டவர் இயேசுவினுடைய உடலை இறக்கின்ற போது அதை பார்க்கின்ற அன்னை மரியாள் 6வது வியாகுலம் நிறைந்த அன்னையாக எங்களுக்கு காட்சி தருகின்றாள். 7வது வியாகுலமாக, இறுதி வியாகுலமாக யோவான் நற்செய்தி 19ஆம் அதிகாரம் 38-42 வசனங்களை நாங்கள் பார்க்கின்றோம். ஆண்டவர் இயேசுவை கல்லறையில் அடக்கம் செய்தது. இவராக இறைவனுடைய மீட்பு பயணத்திலே தான் உடன் பங்காளியாக இருந்து ஆண்டவருடைய அனைத்து துன்பங்களையும் இந்த உலகத்தின் மீட்புக்காக ஒரு அன்னையாக, எங்களுடைய அன்னை தாங்கி எங்களுக்கு வியாகுல அன்னையாக காட்சி தருகின்றாள். ஆகவே நாங்களும் சிந்திப்போம், இன்று நாளில் எங்களுடைய துன்பங்கள், எங்களுடைய துயரங்கள், எங்களுடைய அழுகைகள் எவ்வாறான இருக்கின்றது? அவை எங்களை சுற்றியதாக இருக்கின்றது அல்லது நாங்கள் செய்கின்ற பிறநல பணிகளை சார்ந்து இருக்கின்றதா என்று? அது எங்களை சுற்றி இருந்தால் அது சுயநலம், அது துக்கம், அது அழுகையாக மாறும். மாறாக எங்களுடைய துன்பங்கள் பிறநல பணிகளை சார்ந்திருந்தால் அது வியாகுலமாக மாறும். அந்த துன்பம் இறைவன் பார்வையில் எட்டப்படுகின்ற ஒரு மறைசாட்சிய வாழ்வுக்கு வழிவகுக்கின்ற பாதையாக இருக்கும். ஆகவே நாங்கள் மன்றாடுவோம், நாளிலே அன்னை மரியாளிடம் எங்களுடைய துன்பங்களை ஒப்புக் கொடுப்போம். நாங்களும் கிறிஸ்தவர்களாக வாழுகின்ற போது, திருமுழுக்கு பெற்ற மக்களாக வாழுகின்ற போது, இறையரசை உலகிலே நாங்கள் பறைசாற்றுகின்ற மக்களாக வாழுகின்ற போது நாங்கள் சந்திக்கின்ற துன்பங்கள், துயரங்கள் அனைத்தையும் இறைவன் பாதம் ஒப்படைப்போம். இறைவனை எங்களுக்கு அருள் கூற வேண்டும், இறைவனை எங்களுக்கு ஆறுதல் அளிக்க வேண்டும். வியாகுல அன்னையுடைய பரிந்துரை எங்களுக்கு நிறைவாக கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் இந்த பலியிலே தொடர்ந்தமாக மன்றாடுவோம். ஆமேன்.
வழிநடத்தும் தந்தையே இறைவா, திரு அவையில் பணிபுரியும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர் அனைவரும் வழிநடத்தும் தந்தையே இறைவா, திரு அவையில் பணிபுரியும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர் அனைவரும் தம் பணி வாழ்வில் எதிர்கொள்ளும் சிலுவைகள் அனைத்தையும் சுமந்து உம்மை பின் செல்ல அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் ஆண்டவரே, தூய கன்னி மரியாவின் துயரங்களை நினைவு கூறும் நாம், அன்னை மரியா தன் வாழ்வில் எதிர்கொண்ட அனைத்து வியாகுலங்களையும் துணையால் கடந்து சென்றதைப் போல நாமும் வாழ்வில் சந்திக்கும் வேதனைகளை உமது ஆவியின் வல்லமையால் கடந்து செல்ல வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நீதியின் தெய்வமே இறைவா, நாட்டை ஆளும் ஆட்சியாளர்கள் அனைவரையும் உமது ஆசீரால் நிரப்பியருளும். அவர்களின் ஆணவ போக்குகளை அகற்றி நீதியுடனும் நேர்மையுடனும் மக்களுக்கு பணியாற்ற வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணையின் ஆண்டவரே, இத்திருப்பலியில் தொலைக்காட்சி வழியாகவும் இணைய வழியாகவும் பங்கு பெற்றி கொண்டிருக்கும் அனைவரின் தேவைகளையும் நீரே நிறைவேற்றி அவர்களை உமது ஆசீரால் நிரப்பியருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுடைய சொந்த கருத்துக்களுக்காக நாங்கள் மன்றாடுவோம். நாங்கள் தொடங்கி இருக்கின்ற இந்த புதிய வாரத்திலே எங்களுடைய திட்டங்கள் அனைத்தையும் இறைவன் பாதம் படைப்போம். நாங்கள் சந்திக்கின்ற சவால்கள், நாங்கள் அன்றாடம் சுமக்கின்ற சிலுவைகள் அனைத்தையும் இறைவன் பாதம் படைத்து மன்றாடுவோம். இறைவன் தாமே அந்த சிலுவைகளை ஏற்று எங்களுக்கு ஆறுதலையும் அன்பையும் நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் நிறைவாக தர வேண்டும் என்று மன்றாடுவோம். இன்னுமாக கல்வி கேட்கின்றவர்கள், தொழில் முயற்சியில் ஈடுபடுகின்றவர்கள், இன்னுமாக வேலை தேடி இருக்கின்ற இளைஞர்கள், அடுத்து என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்கின்ற ஒருவரை இறைவன் பாதம் படைப்போம். அந்த மரியாளுடைய பரிந்துரை இவர்களுக்கு நிறைவாக கிடைக்க வேண்டும் எனவும் இவருடைய வாழ்விலே ஒரு ஒளியை என்னை மரியாள் வியாகுல என்னை ஏற்ற வேண்டும் என்று மன்றாடி சபிப்போமாக. இன்னுமாக இந்த நேரத்திலே நோயில் இருக்கின்றவர்களை சிறப்பாக படித்து மன்றாடும். கேன்சர் வியாதினாலே பாதிக்கப்பட்டிருக்கின்றவர்கள், இன்னும் கண்டுபிடிக்க முடியாத வியாதினாலே துன்பப்பட்டு கொண்டிருக்கின்றவர்கள் அனைவரையும் படைத்து மன்றாடுவோம். வியாகுல எண்ணெய் வழியாக அவர்களுக்கு நிறைவான பரிந்துரை கிடைக்க வேண்டும் என்று மன்றாடுவோம். அன்றும் பலம் நிறைந்த ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் பாதமோடி வந்திருக்கின்றோம். இன்றைய நாளில் உம்முடைய வியாகுல எண்ணெயினுடைய நினைவை நாங்கள் நினைவு கூர்ந்து எங்களுடைய துன்பங்களை, எங்களுடைய துயரங்களை, எங்களுடைய சிலுவைகளை, எங்களுடைய நோய்களை, எங்களுடைய கண்ணீர்களை, எங்களுடைய கவலைகளை நாங்கள் பாதம் காணிக்கையாக்கின்றோம். ஆண்டவரே, நீரை வெற்றியை பொறுப்படுத்தலும் அன்னையினுடைய பரிந்துரை எங்களுக்கு நிறைவாக கிடைக்கச் செய்திடலும். இந்த மன்றாட்டுக்கள் எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென். வேண்டும்.
சகோதர சகோதரிகளை என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி இலாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கமுள்ள இறைவா, இயேசுவின் சிலுவை அருகில் நின்ற புனித கன்னிமரியாவை இறை பெற்றுள்ள அன்னையாக எங்களுக்கு கனிவுடன் வழங்கினீரே. அந்த கன்னிமரியாவின் விழாவில் நாங்கள் அளிக்கும் வேண்டல்களையும் பலிப்பொருள்களையும் உமது பெயரின் மாட்சிக்காக ஏற்றுக்கொள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, புனிதர் அனைவரிலும் விளங்கும் மேன்மையை கண்டு நாங்கள் உம்மை வியப்புக்குரியவர் என அறிக்கையிடுவதும் மிகச்சிறப்பாக புனித கன்னிமரியாவை நினைவு கூறும் என்று அவருடைய நன்றி கலந்த புகழுரையாலும் அது கனிவை ஏற்றி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளீர். சிறப்பாகும் அடியாரின் தாழ்நிலையை கண்ணுற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணராமும் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால் உமது இரக்கப் பெருக்கை எல்லா காலங்களிலும் நடிக்கச் செய்து வருகின்றீர். அவர் வழியாக உமது மாண்பை வானதூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. திருமுன்ன காலத்துக்கு மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணாமம் மண்ணாமம் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மையானத்திற்கு மூச்சு. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை மாறுவனவாக. அவர் பாடுபடுவளம் கிணந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சுடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சுடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் இருப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதிலும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமண் என்று உமக்கு ஊழியமுரிய தகுந்தவர்களை நாங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம் ஆண்டகை, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் மொய்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமோளினுள் ஏற்றிருளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னைத்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் பெருமருள் உம்மை மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. இறைவன் கற்றுத்தந்த சுபத்தை நாங்கள் துணிவுடனும் நம்பிக்கையோடும் அப்பா தந்தை என்கின்ற உரிமையோடு அவரை பார்த்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பேர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் அமின் பிறாகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியை ஒற்றுமை அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம்மான்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைவன் தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நற்கருணை ஆன்மீக ஜெபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தள்ளி வாரும். ஆமீன்.
இறைவனுக்கு நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நிலையான மீட்பினர் அடையாளங்களை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். புனித கன்னிமரியாவின் பாடுகளை நினைவு கூறும் நாங்கள் கிறிஸ்து திருவைக்காக மேலும் பட வேண்டிய வேதனைகளை எங்களில் நிறைவு செய்வோமாக. எங்களால் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் கல்வி வாழ்வையும் உங்கள் தொழில் துறைகளையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று அமைதியில் வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டல்லும். எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன்.